வணக்கம் உறவுகளே, அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இன்று செவ்வாய்க்கிழமை, மங்களகரமான நாள். 19/11/2024, 11ஆம் மாதம் 19ஆம் தேதி ஆயிடுச்சு. நாள் பூரா கெதி, கார்த்திகை 4ஆம் நாள். கெதியில விளக்கு வருது, கார்த்திகை விளக்கு. பலம்புரி நாட்டின் நடப்புடனும் இணைந்து கொள்வது உங்கள் முருகன் சின்ன. வாசிப்போம். என்னத்த நேற்றியான விஷயங்கள்லாம் வரப்போகுது பேப்பர்லேன. அனுரவின் புதிய அமைச்சரவை நியமனம், இற்று தமிழர்கள் உள்ளடக்கம். நாங்கள் சொன்ன நாங்கள் தானே சந்திரசேகர ஐயாவை போடும் கொண்டு போட்டுவிட்டார். மற்றது அவ பெண் உறுப்பினர் சரோஜினி அவ போட்டாச்சு. அவளுக்கு தானே பெண்களுக்குள்ள வாக்கு கூட, அப்போ அவ போட்டு கிடக்குது. 2 அமைச்சு கொடுத்தாச்சு. அவளுக்கு பெண்கள் சம்பந்தமான அமைச்சை கொடுத்துருக்குது. மகளிர் விவகார அமைச்சு எங்களை ஆளுக்கு இது கொடுத்துருக்கு, கடத்தொழில் அமைச்சு. நான் யோசனையே இந்த தமிழர்களுக்கு அப்படி எழுதி இருக்கோன்னு யோசிச்சேன். அந்த கடத்தொழில் என்ன தமிழர்களுக்கு எழுதியாச்சோ, அதுவும் ஜாப்பில் எழுதியிருக்கோ தெரியாது. அவர் தானே இவ்வளோ காலம் இருந்தவர். இப்போ டக்குன்னு தூக்கி இவர்கிட்ட கொடுத்து விட்டாரு. அதுதான் எனக்கு ஒரு வித்தியாசமாட்ட கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்துக்க மாதிரி கிடந்து பாப்பா. இவங்கிட்ட மற்ற ஆக்களுக்கு கொடுக்க இல்லை. இன்னும் 21 பேர் தான் குடுபட்டு இருக்கு. 4 பேர் இருக்கிறாங்க. இன்னும் 4 பேர் இருக்கிறாங்க. அவர் இன்னும் தெரிவு செய்யலை. தெரிவு செய்தார்கள். அவசரப்பட்ட முடியல எடுக்க மாட்டாங்க. அவசரம் இல்லை, அவர்களெல்லாம் வடிவ பார்த்து. ஆனால் இதிலே கொடுத்துருக்கு. இதிலே அனுர அமைச்சரவையில் முஸ்லீம்கள் இல்லை, முஸ்லீம்களை போட இல்லை. ஒரு முஸ்லீம்களும் நேற்று போடப்பட இல்லை. போடுவோம், போடாம மாட்டேன், போடுவாங்க. பார்ப்போம். ஜனாதிபதி அனுர டிசம்பரில் இந்தியா விஜயம். வர டிசம்பர்ல அவர் சொன்னதான முதல்ல எலெக்ஷன் முடிய போட்டு நான் இந்தியா போகணும். அவர் அங்க போறேன். அவர் சரி. எல்லையற்ற அதிகாரத்தை பொறுப்புடன் கையாளுக. புதிய அமைச்சரிடம் ஜனாதிபதி அனுர ஆள் அமைச்சரவை எல்லாம் கொடுத்துட்டு, நியமனத்தை கொடுத்துட்டு கதை பேச்சு கொஞ்சம் பேசினேன். எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கணும். அரசியல் வடக்கு தெற்குன்ற பிரிவில்லை. அதை குறிச்சு சொல்றேன். வடக்கு தெற்குன்ற அந்த பிரிவுகள் எல்லாம் இல்லை. அவருக்கு இப்ப ஒரு மனசுல ஒரு கிளர்ச்சி எழும்பி இருக்குது. இந்த யாழ்ப்பாணம் வந்து ஓட்டு போட்டதானே, அதால கொஞ்சம் ஒரு மன சந்தோஷம் ஒன்று இருக்குது. அப்ப வடக்கு தெற்கன்ற இந்த பிரிவினை விளையாட்டு எல்லாம் சரி வராது. எதுவும் கதைச்சா அமைச்சு பதவி இல்லையா நினைக்கிறேன். என்ன அண்டையோட சரி. இலங்கையை பிளவுபடுத்தும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி. சரி கதை. நாட்டில் டெங்கு அதிகரிப்பு. மழை காலம், அது இப்போ டெங்கு வர்றது கூடத்தான். நாங்கள்லாம் கவனமா இருக்கணும், டெங்குலேருந்து பாதுகாக்கணும். நாங்கள் நேரம் எல்லாம் சொல்லிக்கிறோம். 6லேருந்து 9 என்ன நேரங்கள் எல்லாம் கணக்கா எல்லாம் பார்வை நேரங்கள் அதுக்கு தக்க மாதிரி இருங்கோ. வேணுமெண்டா அந்த டெங்கு எங்கள்ட வீடியோ எடுத்து பாருங்க. அதுல போட்டுருக்குறோம். கற்கோவளத்தில் அமைந்துள்ள இராணுவ முகாமை அகற்றுமாறு உத்தரவு. நாங்கள் உத்தரவு போட்டோம். வடமராட்சி பெருந்துறை கற்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள இராணுவ முகாமிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்திலிருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உடனே வெளிக்கிடு, மற்ற கதை இல்லை. பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை கவனத்தில் எடுத்து சமநிலை அணுகுமுறையை பின்பற்றுக. IMF-இடம் ஜனாதிபதி அனுர வேண்டுகோள். அவங்களுக்கே வேண்டுகோள் சொல்றதான் இவன் கேட்டவே. இப்ப இவர் சொல்ற பொதுமக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடியை கவனத்தில் எடுங்க. சும்மா காசு மட்டும் வந்தால பொதுமக்களோட இதையும் கவனத்தில் எடுங்க. மொக்குத்தனமா நாங்கள் செய்து கொண்டு பொதுமக்களை நசுக்குறது எல்லாம் சரி வரா கவனத்தில் எடுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். பெண் சபாநாயகர் கேள்விக்குறியோட அனுர அரசு ஆலோசனை செய்து அவருக்கு பெண்ணை போடுவோம் ஒரு பிளான் போட்டு இருக்கிறேன். அதான் நேற்று போட இல்லை போட என்ன பாப்போம் என்ன நடக்கின்ற. அனுர ஆலோசனை நடத்தி வருகிறார். புதிய பாராளுமன்ற முதலாவது அமர்வில் நாளை மறுதினம் அவர் வேணுதான் சபாநாயகர் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. காலை 10 மணிக்கு சபை அமர்வுகள் ஆரம்பமாகி சபாநாயகர் மற்றும் பிரதி சபாநாயகர் தெரிவு இடம்பெறும். அதோட அது நடக்கும். 2 தெரிவு இருக்கு. நாங்கள் அதில் நினைக்கிற மாதிரி உதவி சபாநாயகர் என்றாலும் தமிழர்களுக்கு வந்தால் இன்னும் சந்தோஷமா இருக்கும். 10 முஸ்லீம்களுக்கும் தமிழர்களுக்கும் சேர்த்து ஒரு 10 பேரும் கொண்டு பார்த்தேன்னா 2 தான் பார்ப்போம்.
வெறுந்தானே பட்டைக்கு நான் நினைக்கிறேன் முருகன் இப்ப என்னண்டா இவங்க அந்த தேசிய மக்கள் சக்தியோட இருந்த ஆக்களை தான் அவர் கொடுத்துருக்கிறாரு. அவரோட இருந்த ஆக்கள் தான், அதுதான் பிரச்சனை. தமிழாக்கள் கனவே இருந்தது பிரயோசனம் இல்லை. தமிழாக்கள் இருந்து பிரயோசனம் இல்லை. அவர் தன்னுடைய கட்சி, அவர் முதலே சொன்னாரே என்னோட இணைந்தவர்களுக்கு மட்டும்தான் அமைச்சு பதவிகளோ பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வந்து வாருங்கள், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அமைச்சு பதவி ஆனால் உண்மை, அதுதான் உண்மை. அவற்றை சொல்ல கேட்டு எல்லாரும் நடப்பாங்க. இல்லாட்டி நான் ஒன்று சொல்ல நீ ஒன்று சொல்ல என்ன ஆக வேண்டு. இலங்கைக்கான சீன தூதுவர் இன்று விஜயம் யாழ்ப்பாணம் வர எல்லாம் பெருவினமினி. என்ன அதிகமான சளி, வறணியில் 1 மாத ஆண் குழந்தை மரணம். இந்த குழந்தை பிள்ளைகள் சளியில் சார கூட முந்தி இல்லாமல் இருந்து இப்போ என்னண்டா அந்த மருந்துகள் எல்லாம் கொடுக்குறையில முந்தி சளிக்கண்டு தமிழ் மருந்து செய்வினம். அந்த அம்மம்மா பாட்டி வைத்தியம் இருக்குல்லோ அதை நிறைய செய்வினம். எங்கண்டிய அம்மா எங்கண்டிய அக்காக்கள் எல்லாம் அந்த பாட்டி வைத்தியம் செய்கிறது இந்த சளிக்கு. அது சின்னதிலே இல்லாம போடுவோம். இது ஒன்றும் செய்கிறே இல்லை. பேருந்து ஆய்வத்துக்கு தான் கொண்டு வருவோம். அது கொண்டு போகக்கூடாது. புள்ள சின்ன பிள்ளை இல்லை. நாங்களுக்கு சளி வந்து அவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லையே. கவனமாக இருங்கோ. தாய்மார் தான் கவனமாக இருக்கணும். குளிருக்குள்ளே அவை இந்த சாப்பாடோட எல்லாம் சரியாக இருக்கணும். பால் ஊட்டுற தாய்மார் சாப்பாடில் சரியான கட்டுப்பாடு இருக்கணும்னா அவ்வளவு பிரச்சனையும் பிள்ளைக்கு தான் செய்யும். கடமைகளை பொறுப்பேற்ற பிரதமர் கரணி அமரசூரியன் நேற்றே போய் கடமையை பொறுப்பேற்றார். உடனடியாக போய் அப்ப 2ஆம் முறை பதவியேற்று. முதல் பிரதமர் அவர் தான், 2வது போய் அவர் தான் இருந்துக்கிறார். இவர் நான் நினைக்கிறேன் இலங்கையில 3வது பெண் பிரதமராக இருப்பார். நினைவேந்தல் தொடர்பில் ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் சமூக ஊடகங்களில் போலி அறிக்கை. இந்த போலி அறிக்கை ஒன்று வந்தது இல்லோ, போன் வழியெல்லாம் வந்தாண்டு என்னைய மடிச்சு கேட்டவங்க. ஏதோ நாங்கள் பெரிய ஊடகவியலாளர்னா நினைச்சோண்டு என்ன அடிக்க கேட்டவன் என்ன அந்த போலி இதை வந்திருக்கு நீங்க ஒன்று சொல்லி இல்லைன்னு. உண்மையில 2 நீ நம்பலையே நம்பலையே 2 பேர் அடிச்சு கேட்டவங்க. ஓ நான் சொன்னேன் அது போலி சீச்சி அது என்ன சயம் கிடக்கு என்ன கேட்டா நான் என்ன. ஆனா இதுக்கு வேற இருக்கு, சும்மா விளையாட்டு இல்லை. அதுக்கு போய் எங்க கை வச்சிருக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போமா. என்னதுக்காக வந்திருக்குது ஜனாதிபதி அதையோ அனுரகுமார திசாநாயக்கன் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டதாக சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வரும் அறிக்கை போலியானது என மக்கள் விடுதலை முன்னணி கட்சியின் ஊடகத்தரப்பு தெரிவிக்கிறது. குறித்த அறிக்கையானது ஜனாதிபதியின் கையொப்பத்துடன் சமூக வலைதளங்களில் அதிகம் பதிவிடப்பட்டு வருகிறது. இந்த ஊடக அறிக்கையில் போரின் போது உயிர் நீடித்தவர்களை நினைவு கூறுவது தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவீர தினம் இருந்தல்லோ அது. ஆனா அவர் சொன்னவர் அமைதியாக கொண்டாட சொல்லி சொன்னவர் அன்னைக்கு. ஆனா இது கடந்த காலங்களில் போரின் போது உயிர் நீத்தவர்களை நினைவு கூறுவதில் தமிழ் சமூகம் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வந்ததாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் அவ்வாறு எவ்வித தொந்தரவுகளும் இன்றி நினைவு கூற சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் சொன்ன மாதிரி இந்த அறிக்கை தொடர்பில் அரசாங்க தரப்பு எவ்வித அதிகாரப்பூர்வ தவறுகளையும் வெளியிடவில்லை. இதேவேளை போலி அறிக்கை தொடர்பில் தேசிய ஊடகங்கள் எவையும் தகவல் வெளியிடவில்லை என்பது. அவங்க அரசாங்கம் இதை பற்றி கதைச்சது. அவங்களும் அமைதியா இருந்தா நாங்களும் அமைதியை கொண்டாடி போட்டு போறாங்க. எங்களுக்கு உரிமை இருக்கண்டி போட்டு நாங்கள் கொண்டாடி போக முடியாது. என்னப்பா இதுக்கு வந்து குழப்பி அவங்களுக்கு நினைப்பூட்டி நாங்கள் தான் நினைப்பூட்டுறவே இல்லை. இது பார்ப்போம் என்ன புறையில பார்ப்போம். இது ஒரு அறிக்கை விடத்தானே வேணும். கல்வி பொது உயர்தர பரீட்சையை முன்னிட்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை. மழைக்காம வருது பிள்ளைகளுக்கு. நல்ல மழைக்கு வருது, கவனமா படியுங்கோ. என்ன நடக்குமா? ஓ இப்போ இந்த அங்க மழை வந்தா சிலப்பட போடுவாங்களோ அந்த சிந்தனை இடம் இருக்கக்கூடா சிந்தனை இல்லையா. எழுதி போட்டு வாங்கும். அனுர அரசியல் அமைச்சர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாது. என்னடா சுசந்த குமார எம்பி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் அமைச்சர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளம் கிடையாது. கடைபிடிஞ்சு விட்டுட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்படுவது. அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சம்பளம் பெற்றுக் கொள்ளாது தமது கடமைகளை முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளனர் என கட்சியின் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமாரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஆரம்ப இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். என்ன கரைஞ்சலடா இது. நாளைக்கு தேவையான எல்லாம் கொடுப்பினம் அந்த சம்பளம் ஒன்று இல்லை என்று அவைக்கு அதுக்காக இந்த கொழும்பு போய் இல்லைன்னு கணவர் விட்டுட்டு வந்துடும். அந்த ஆந்திரையில் என்று இது நல்ல விளையாட்டு. வடமாகாண ஆளுநரை சந்தித்த வடபிராந்திய கட்டளை தலைவர் கற்கோளம் விடத்தானே வேணும். இனி என்னென்ன விட வேணும் என்று கேட்குறாங்க. நீங்களே சொல்லுங்க ஏன் நாங்கள் விட்டு விடுறோம் இல்லையே. இது என்ன பதவி அந்த புலமை பரிசில் பெறுபவர்கள் வெளியிட தடை உத்தரவு. அந்த புலமை பரிசு இந்த பிஞ்சுகளின் பெறுபவர்கள் கரைச்சிட அதை நீதிமன்றம் தடை விதிச்சது. கொஞ்ச நாளைக்கு பொறுங்க பார்ப்போம்.
சரி நம்ம இதோட நிப்பாட்டுறாங்களோ தெரியாது. நிப்பாட்டுறாங்களோ தெரியாது, இன்னும் என்ன பரீட்சை நடக்க வேணாம். போகுதோ தெரியாது. மீண்டும் கூடும் தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் இறுதி தீர்மானம். அடுத்த தேர்தல் எல்லாம் உள்ளூராட்சி முடிய பெய்ந்து மாகாண சபை. அப்போ ஒற்றிய அவங்க உத்தியோக பாடம் இல்லைங்க தானே. இதே உள்ளூராட்சிக்கு அவங்க போறாங்களா உத்தியோகர்கள் இல்லையா? உள்ளூராட்சி போதானோ பிரதேச உறுப்பினர் போகணும். அது கவுண்டிங் ஒரு பிரச்சனை அங்கேயேன்றது. அந்த அந்த நடந்த தேர்தல் அதுலயே வச்சு உடனுடன் எண்ணி போடுவோம். அது லேசு. அது என்றதுக்கு எல்லாம் அவங்க போய் அங்க இருட்டுக்கு நிக்க தேவையில்லை. இதெல்லாம் கடகண்டி அது வாக்களிக்கிறது இப்ப மக்கள் தான். பிரதேச சபை ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் நடக்கும். அந்த பிரதேசத்தில் எண்ணி போட்டு உடனே அந்த பிரதேசத்தில் 5 பேர் கிட்ட 5 பேர் யாருண்டு அதுலேயே உடனே அறிக்கை வந்து உடனே வரும். தமிழில் சத்திய பிரமாணம் செய்த அமைச்சர் சந்திரசேகர் அவர் தமிழ்லாம் செய்தார். உயர்தர மாணவர்களுக்கான மேலதிக வகுப்புகளுக்கு இன்றுடன் தடை. அது நடக்க போதானே கவனமா இருக்கும். இந்தியால விளையாட்டு செய்தி இந்த முறை மிஸ் ஆகாது. அஸ்வினுக்கு ஸ்மித் சவால் மிஸ் ஆகாது. 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி நியூசிலாந்தோட. என்ன இந்தியால பங்களாதேஷ் டெஸ்ட் தொடர் மேற்கிந்திய தீவுகள் அணி அறிவிப்பு. மேற்கிந்திய தீவுகளே ஒரு பலமான அணி தெரியும். நல்ல ஒரு அணி. புதிய சபாநாயகராக நிகால் கலப்பத்தி வெஸ்ட் இண்டீஸ் சொல்றது கேள்விக்குறியோடு போட்டு வெஸ்ட் இண்டீஸ் மேற்கிந்திய தீவு நிகால் கலப்பத்தி புதிய சபாநாயகராக கேள்விக்குறியோடு போட்டிருக்கு. அவராண்டு இவர் புதிய அமைச்சரவையின் பாராளுமன்ற சபாநாயகராக நிகால் கல்பத்தியை நியமிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வழியாக பாப்ப நாளே தெரியும் தானே. கடமைகளை பொறுப்பேற்றார் வெளிவார அமைச்சு. நாங்க நேற்று ஃபீல்ட் ஆபீசர் சிங்கம் தான் ஆள் படையோட நிற்கிறார். அவர் 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 கிடத்து அவருக்கு நாங்க சொன்னாங்களே ஃபீல்ட் ஆஃபீஸர் தான் நல்ல போட்டு வாயிடாதே பாத்தீங்களா நாங்க சொன்னதே தெரியுது. பிள்ளை அவர் பார்த்தார். சரி சரி இவங்களும் சொல்றாங்க சரி அதை கொண்டு போட்டாச்சு. இஞ்சாலே தேர்தல் முடிவுகளை ஏற்று முன்னோக்கி செல்வோம். டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்போம். அவர் தன்னுடைய கட்சிக்காரருக்கு சொல்லியிருக்கிறார், நாங்கள் எல்லாம் மனம் தளரக்கூடாது, மன வலிமையுடன் மீண்டும் தொடர்வோம். இஞ்சாலே வலிகிழக்கு பிரதேச செயலக பண்பாட்டு பெருவிழா நாளை. வலிகிழக்கு பிரதேச செயலக பண்பாட்டு பெருவிழா அது நடக்கட்டும். கொழும்பில் தமிழர் பிரதிநிதித்துவம் இழப்பு வருத்தம் அளிக்கிறது மனோகணேசன். நான் இந்த வருத்தம் அளிக்கிறது எனக்கு அவர் சொல்றேன். நல்ல பேச்சாளர். நல்ல அவருக்கு இதுல கொடுத்துருக்கு, தேசிய பட்டியலில் கொடுத்தானே. கைதடியில் மர நடுகை நல்ல விஷயம். அப்படி இந்த நாங்க நேற்று சொன்னாங்களே இந்த மர நடத்தை நடுங்க, வீட்டுக்கு உச்சு மரமாவது நடுங்க தயவு செய்து. சத்திர சிகிச்சை கூடத்திற்கு தளபாடங்கள் வழங்கி வைப்பு தென்மராட்சி அபிவிருத்தி கழகத்தினால். சாவச்சேரி சாவச்சேரி அதர உப்பேதும் கேட்டது. சாவச்சேரி ஒரு நிலைமை வரும். சுற்றுலா பயணிகளின் வருகை 2 மில்லியனை அடையும் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை. நான் சொன்னேன் முருகன், நீங்க கேட்குறீங்க ஒருத்தரும். வாங்க வாங்க வாங்க. ஐயோ இது என்ன? குழந்தை சண்முகலிங்கத்தின் 5 நாடகங்கள் நூல் வெளியீடு. யாழ் பல்கலைக்கழகத்தின் மொழிபெயர்ப்பு கற்கை துறையினர் ஏற்பாட்டில் குழந்தை சண்முகலிங்கத்தின் 5 நாடகங்களின் நூல் வெளியீடு நாளை இடம்பெற உள்ளது. நாளைக்கு நடக்குது. நல்ல விஷயம். அவர் இது சரியா நாடகம் என்னென்ன பிரச்சனை இல்லாம போய் உங்களுக்கு காட்சிப்படுத்தலாம். முருகன் சரியான பிஸி. வளவாளர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரல் அது அதை பார்த்து போட்டுட்டும். புதிய அமைச்சரவையில் 2 தமிழர்கள். சிரிப்ப பேர் 2 பேரும் கொஞ்சிரிப்பும். அடுத்த இதுல ஒரு முஸ்லிம் ஆளர்களுக்கு கொடுத்தா நல்ல. சரி 4 பேர் இருக்கிறாங்க. ரவிகரன் நாயக்காவுக்கு தேசிய பட்டியல் இவர் தெரியும் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் முடிவுகளையும் புதிய ஜனநாயக முன்னணிக்கு சிலிண்டர்ல போட்டிட்டு வரான். அவருக்கு தேசிய பட்டியல கொடுத்துருக்கு. அவரோட நம்மட ரணில் ஐயாவோட பதவி ஏற்க போகும் பிரதி அமைச்சர்கள். மக்கள் எதிர்வரும் வியாழக்கிழமை பதவியேற்க உள்ளதாக கொழும்பு ஊடகம் வந்து தெரிவித்துள்ளது. பிரதி அமைச்சர்களும் கொடுக்க போறாங்க. ரணில் ஐயாக்க நீ கொடுத்து பிரதி அமைச்சர் போமா வாங்கவர் அதே வாங்குவோம். ஆனா சம்பளம் இல்லைன்னு போட்டாங்க. சிலிண்டருக்கு கிடைச்சது கொஞ்சம் கிடைச்சது தேசிய பட்டியல இருந்திருக்குது. அது அமைச்சு பதவி ஒன்றும் கிடையாது ஐயா. அதில் பிரச்சனை பேருந்து நாங்க கொடுக்குறோம். பாராமன்றா வந்து இருந்துட்டு போகிறோம். அங்க இருந்துட்டு தான் போகணும். அங்கேயும் கதைக்கலாம். நீங்க கதைக்கலாம்
கதைக்கலாம். அவ்வளோதான். இந்தியாவில் பாரதம் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ, மணிப்பூரில் பதட்டம். என்ன சிரிக்கிறாய்? இல்ல அமைச்சர்கள் சிரிக்கிறேன். தீவிரவாதிகள்லாம் கடத்தப்பட்டவர்களின் உடல்கள் மீட்பு. புதிய நிர்வாகத்துடன் செயல்பட தயார், ஜோ பைடன் சீன ஜனாதிபதிக்கு அறிவிப்பு. வினோத தாக்குதலை தொடுத்த வடகொரியாவும் இவங்கள் ஒரு முடிவு காணாமல் விடமாட்டாங்கன்னு சொல்வார். தாக்கப்பட்ட நெதன்யாகு வீடு பதிலடியை ஆரம்பித்து அடிச்சு விட்டாங்களே நெதன் அந்த வீட்டுக்கு சொல்வார். 72 பேர் இதுவரை உயிரிழப்பு. வீட்டை அடிச்சுக்கிறாங்களோ என்ன சேட்டியை பத்தி அடி அடி ஏதோ செய்யுங்க பாப்பா. ஏதோ பிரதமர் இல்லத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட திடீர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக லெபனானில் தலைநகர் பகுதியில் இஸ்ரேல் தொடர் வான்வழி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்துள்ளது. முதலும் அடிச்சுதான் அடி விழுந்துட்டுது. இப்ப இந்த அடி எங்கன்னு சொன்னா லெபனான்ல விழுந்துருக்கு. இப்ப இதுவரையும் 72 பேர் செத்துருக்காங்க. ஒரு ஆளுக்கு அடிச்சதுக்கு, ஒரு வீட்டுக்கு அடிச்சதுக்கு, 72 உயிர் போகுது. இன்னும் எத்தனை உயிர் போக போகுது? உக்ரைனின் பல சக்தி மீது ரஷ்யா கடும் தாக்குதல். இவர் எங்கள்கிட்ட ட்ரம்ப் வந்து செய்வாருன்னு பார்த்தா எல்லாரும் ஒன்றும் கதையா இருக்கு. எல்லாம் தரமட்டமா போகுதப்பா. புதிய சாதனை படைத்த டைட்டானிக் கேப்டனின் கடிகாரம். டைட்டானிக் கப்பல் சென்ற பயணிகள் 700 பேரை காப்பாற்றிய கேப்டன் தங்க கடிகாரம் மிக உயரிய விலைக்கு ஏலத்தில் அந்த அது விற்கிறானே. அவை இந்த இதோட கவனம் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்க்கலாம் இல்லையே, எங்களுக்கு தனியாக படிக்க இப்போ நேரங்கள். சைத்தின் பலவீனமே ஐக்கிய மக்கள் சக்தி வீழ்ச்சிக்கு காரணம். சரத் பொன்சேகா விழுந்த என்ன தாந்தாலும் ஏசும் இது வந்து ஏதோ வையகம் இதுதானடா. வீதி புனரமைப்பு வேலையை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுங்கள். வன்னி மாவட்ட எம்பி ஆகிறார் உபாலி சமரசிங்க. இதை பற்றி நேற்று நாங்கள் எடுத்து போட இவங்க இது கிளிநொச்சி கண்டாவள வீதி நாங்கள் கதைச்சதெல்லாம் போடுவாங்க. நாங்கள் ரோடுகளை பற்றி போடணும் காய்ச்சினாங்கள் நேற்று. ஒவ்வொரு வீதியாகவும் இதை எடுத்து போட்டு இனி எங்கள்கிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஊசிக்கு காட்டணும். பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில செய்யறதுக்கு பார்ப்போமே. அது போட்டுட்டாங்க எல்லாம். நடா இது நடக்கு. வன்னி மாவட்ட எம்பி ஆகிறார் உபாலி சமரசிங்க. மாவட்ட எம்பி தேசிய மக்கள் சக்தியின் தேசிய மக்கள் சக்தி ஊடாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக உபாலி சமரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். 10-18 தேசிய பட்டியல்களுக்கும் உரிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பேரை வெளியிட்டு இருந்தது. அந்த பாராளுமன்ற தேசிய பட்டியல வந்துருக்கிறாரு என்ன சிங்களால என்ன அதுவும் முதல் திறந்தானே. மடுகந்தையில் வசிக்கும் கட்சியின் வன்னி மாவட்ட அமைப்பாளரும் கட்சியின் நீண்டகால உறுப்பினரான உபாலி சமரசிங்க பெயரும் உள்வாங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வன்னி மாவட்டது தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த வவுனியா மடுகந்தையில் வசிக்கும். மடுகந்தையில இருக்கு அந்த சிங்களாக்கள. இவ எங்கள்ட சரோஜினி பெண்கள் விவகார அமைச்சுக்கு சிங்கள போட்டுகள் கூட விழுந்திருக்காங்க. அது பெரிய சாதனை. வவுனியா கலைமகள் வித்தியாலயத்தில் இடம்பெற்ற தமிழ் மொழி தின விழா. கையூட்டு பெற்ற போலீசார் கையூட்டு தர்மபுரம். அதுவும் தர்மபுரம். என்னடா கொலகிலே சச்சிரண்டு எல்லாம் அப்படி திரும்புதுன்னா அப்படியே இதுவும் போடுது. லஞ்சம் வாங்கிய குற்றநாடு போலீஸ் உத்தியோகத்தர் கைது. பூனேரி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கடந்த சனிக்கிழமை மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவரிடம் பலவந்தமாக லஞ்சம் பெற்றதை அடுத்து சம்பந்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் சாரதி கிளிநொச்சி மாவட்ட உதவி போலீஸ் அத்தியட்சருக்கு வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைவாக குறித்த உத்தியோகத்தர் பூனேரி சங்குப்பட்டி பாலத்தில் கடமையாற்றி கொண்டிருந்த வேளை போலீஸ் உதவி அத்தியட்சர் பிரிவினால் 15,000 ரூபாவுக்கு மேற்பட்ட பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த நபரை கிளிநொச்சி நீதிமன்றில் முன்படுத்தப்பட்ட பொழுது 14 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக பூனேரி போலீசார் மேலதிக விசாரணைகள். இப்ப என்னண்டா இப்ப ரோட்ல கவனமா இருக்கணும். இவர் 15,000 ரூபாய் காலை வச்சுங்க போக வரைக்கும் நான் வாங்கி தான் இருக்கிறாரு. மோட்டார் சைக்கிள் விபத்தில் இருவர் படுகாயம். அதுவும் தர்மபுரத்திலான் இடிந்து விழுந்த நீர்ப்பாசன வாய்க்கால் நல்லா கட்டி இருக்கிறாங்க. கிளிநொச்சி இரண்டமட குளத்து நிலையை யோசிப்பார். கீழ் கடந்த 2018ஆம் ஆண்டு இபார் திட்டத்தின் கீழ் பிரதான நீர்ப்பாசன வாய்க்கால் கட்டப்பட்டது. அதுக்கு இடையில இடிஞ்சு மழை இல்ல. குழந்தைகளிடையே அதிகரிக்கும் காய்ச்சல் வைரஸ் தொற்று. குழந்தைகள் நல மருத்துவ ஆலோசகர் தீபால் பெரியரா மர்ம காய்ச்சல் கவனமாயிருங்கோ.
2 மில்லியன் சுற்றுலாவிகள் வருட இறுதிக்குள் வருவார்கள். சுற்றுலாவை தெரிவிச்சிருக்குது. அது நடக்கும் என்று எங்களுக்கும் தெரியுது. எங்களோட நாடு அந்த அளவுக்கு போய்கொண்டு இருக்குது. யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழப்பு. கழனி கங்கையில் ஆணின் சடலம் மீட்பு. கட்டடம் ஒன்றில் இருந்து ஆணின் சடலம் மீட்பு. அங்கே அந்த காரி பக்கம் இனி அந்த காரி கழனி கங்கையெல்லாம் பிரச்சனை தான். அப்படித்தான் பெரும் கவனமாக இருக்கும். ஓடும் பஸ்ஸின் மிதி விலகிலிருந்து விழுந்த பஸ் நடத்தினர் கடுவலை கொள்ளப்பட்டு வீதியில் அவரும் உயிரிழப்பு தான். அவரே 2 15 பேர். இங்கே தொடர்ந்து 4 உயிரிழப்பு. அங்கால 5. தேசிய பட்டியல் எம்பியாக யாரை நியமிக்க முடியும்? தேர்தல் ஆணைக்குழு விளக்கம். அது விளக்கத்தை பார்ப்போம். தோல்விக்கான காரணத்தை வெளியிட மறக்கும் சைத்தனி. பட்டு தோல்வி நீ என்னத்தை கதைக்கிறது? அரிசி இறக்குமதிக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. அரிசி இறக்குமதி தட்டுப்பாடு. சட்டப்பாடு 1 மாசமா கதைக்கிறாங்க. சட்டப்பாடு வந்த மாதிரியே இல்லை. ஒட்டு சுட்டாலும் ஜானை தாக்கியது குடும்பத்தை மிளகணும். இந்த ஜானை தாக்குற இதுவரை கூட வாக்குற குப்பாங்க வெண்ணி பக்கம் ஒட்டுனா ஜானை தாக்கியதில் சிவநகர் ஒட்டு சுட்டான் பதியை சேர்ந்த ரத்தின சிங்கம் மகேந்திரரா தெரியுமா? 69 பேர் விழுந்த தெரியல. 8ஆம் தேதி மழை பெய்து கொண்டு வந்து தூச்சக்கர வண்டி குடைபிடித்தவனும் வயலுக்கு சென்றுள்ள தலை கந்தல்லாம் 6:30 மணிகள் காலை 6:30 மணியில் இத்தினாடு பகுதியில் யானை சஞ்சரிக்கும் இடத்தில் இவரை யானை தாக்கியதா விடிஞ்சு போச்சு. அந்த அரசாங்கம் ஒற்று நடவடிக்கையும் எடுக்காம இருக்குது. இனி புது அரசாங்கம் என்ன செய்தோரியா பார்ப்போம். விவசாயிகளுக்கு பெரிய சலுகை செய்யணும் தானே. சரி, அறிஞர் கருத்துக்கு போவோம். தனக்கும் பிறருக்கும் கடவுளுக்கும் என்றும் உண்மையாக இருப்போம். முதல்ல அங்க முதல் எங்களுக்கு தனக்கு தான் முதல் உண்மையா இருப்போம். பேருந்து பிறருக்கு பேருந்து கடவுள் தெரியும். குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் ஆசிய விடப்புறார். மெய்ப்பொருள் காண்பவன் அறிஞன், தன்னை உணர்பவன் ஞானி. அதனாலோ என்னவோ உன்னையே நீ அறிவாய் என்றார் தத்துவ ஞானி சோக்ரட்டிஸ். தெரியும். ஆக இவ்வுலக பிரபஞ்சத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களும் உலக மாநிலத்துக்கும் மெஞ்ஞானத்தை போதிப்பவையே. இருந்தும் எமக்குள் இருக்கக்கூடிய மமதையும் அறிவை மறைத்து நிற்கும் பொய்மையும் சேர்ந்து மனிதர்களை பாழாக்கி விடுகின்றன. அது உண்மை. மமதை. ஆம், இந்த உலகம் எத்தனை பேரும் பேரரசுகளை கண்டுற்றது இல்லையே. இந்த உலகம் இன்று அந்த பேரரசுகள் அத்தி வர தெரியாமல் எல்லாம் அத்தியோட கிளப்பி அறிஞ்சு விடுறாங்க. ஒன்றுமில்லை. எங்களுக்கு சுனாமி அடிச்ச மாதிரி இந்த அரசியல். எனினும் அந்த உண்மையை உணராதவர்கள் தமக்கு கிடைத்த பதவிகளை நிலையானதென நினைத்து அகந்தை கொண்டு அநீதி இழைக்கின்றது, அதர்மம் செய்கின்றது. அதனை நாங்கள் அனுப்பிட்டோம். கொஞ்சம் பேர் அனுப்பிட்டாங்களே. ஆம், இதற்கு நல்ல உதாரணம் நம் நாட்டு அரசியல். திரும்பி வந்துட்டாரு. எனக்கு தெரியும். இந்த நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களுக்கு எதிரான போரை தொடுத்த எத்தனை மக்களை கொண்டு குடித்தேன் இல்லையே. வன்னி பெருநிலப்பில் அவர் நடத்திய தமிழின அழைப்பில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள், பல்லாயிரம் இல்லை பல லட்சம் கொல்லப்பட்டவர்கள். என்ன 1 லட்சம் மேல கொல்லப்பட்டவர்களோ கொல்லப்பட்டனர். பலரை காணாமல் ஆக்கினர். எங்கேட்டு இதுவரைக்கும் தெரியாது. 2009ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி வன்னி யுத்தத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. பெரிய வெற்றி விழா கொண்டாடினர். பால் சோறு கொடுத்து வெற்றி விழா கொண்டாடினர். அந்த நேரம் வெளிநாட்டில் இருந்து ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உடனடியாக தாயம் திரும்புகிறார். விமானத்தில் இறங்கியது மண்ணை விழுந்து வணங்குகிறார். தெரியுமே அந்த காட்சிகள் எல்லாம் பார்த்து. நீ மண்ணை விழுந்து வணங்குங்க. ஜனாதிபதி மாளிகையில் ஆட்சி அதிகார மமதையில் மஹிந்த ராஜபக்ச அமர்ந்திருக்க விடுதலை புலிகள் ஒழிக்கப்பட்டு விட்டனர். வன்னி போரில் நாம் வெற்றி பெற்று விட்டோம் என்ற தகவலை அன்றைய இராணுவ தளபதி சரத் பொன்சேகா அறிவிக்கிறேன். அவர் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தியோ. பெரிய இது என்ன. அன்றைய பாதுகாப்பு செயலாளரும் மஹிந்த ராஜபக்சவின் தம்பியுமான கோட்டபாய ராஜபக்ச அண்ணன் மஹிந்தவை கட்டியணைத்து 6 தலைவி போர் வெற்றியை பகிர்ந்து கொள்கின்றேன். நான் கொல்லி போட்டேன். இவ்வளவு இதையும் கொல்லி விட்டுட்டேன். வந்து அந்த உயிர் கொள்ளும்போது சந்தோஷத்தில் 6 தலைவி முத்தம் உண்டது. இவை அங்கு நடக்க இங்கு லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கண்ணீரின் கம்பளையமாக முட்கொம்பி வேரிக்குள் அடைக்கப்பட்டு ஏங்கி நிற்கின்றனர். முட்கொம்பி அடைக்கிறது. இன்னே கொடுமை. போர் வெற்றிக்காக காலி முகத்துடல் களை கட்டுகிறது. இங்கோ பெற்றோரை இழந்த குழந்தைகள் விம்மி அழுகின்றனர். போர் வெற்றிக்காக காலி முகத்துறாங்க பெரிய வெட்டி விட இங்க புள்ளிகள் விம்மி அழுகின்றனர். இனி இலங்கையின் ஆட்சி எமக்கே என்று ராஜபக்சர்கள் கர்வம் கொள்கின்றனர். ஈட்டில் நடந்தது என்ன?
என்பதை யாம் கூறி நீங்கள் யாரும் அறிய தேவையில்லை. எல்லாம் அறிஞ்சிட்டீங்க தான். இன்றைக்கு இது என்ன பல்லு கலண்ட பாம்பு. இப்போது கூட மொட்டுக்கட்சி வரும் 3 ஆசனங்களை மட்டும் பெற்றுக்கொண்டது. இதைத்தான் அதிவீர ராம பாண்டியர் சொல்கிறார், குட்டை நிழல் இருந்து குஞ்சரம் ஊந்தோர் நடை மெலிந்து ஓர் ஊர் நண்டினம் நன்னுவர் என்று. ஆம், குடை நிழல் தர யானையில் இருந்து ஊரெல்லாம் பவனி வந்தோர். என்னது? குடை நிழல் தர யானையில் இருந்து ஊரெல்லாம் பவனி வந்தோர் ஓர் நாள் நடை தளர்ந்து ஓர் ஊருக்கும் மெல்ல மெல்ல அடியெடுத்து செல்கின்ற நிலைமையும் வந்தியாகும். யானைக்கு மேலேருந்து குடபிடிச்சு போனவர் ஊரா நடக்க மாட்டாமல் தளவண்டோடு போற நிலையொண்டு வரும். இதை எவரும் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அங்கு நாளைக்கு இங்கு எம்மவரும் இதை யோசிக்கும். தெரியும், நிலையற்ற இல்லாம நிலையற்ற உலகு. தேசியம் பேசுறோம் என்று சொல்லி இருந்து இத்தனை வருஷமா பேக்காட்டி ஏமாத்தி இந்த தேசியத்தை வச்சு தேசியம்னா என்னன்னு இன்னும் தெரியாத தெரியாது. ஆனா தேசியத்தின் வாயிலாகத்தான் நாங்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறோம், தேசியத்தை பற்றி பேசுகிறோம், தேசியத்துக்காக வாழ்கிறோம். தேசியம் என்ன? What is தேசியம்? What is தேசியம்? What is meaning தேசியம்? யாருக்கு இப்போ கால ஜெனரேஷனுக்கு எல்லாம் அப்படின்னா என்னன்னு தெரியாது. இல்லை அப்படின்னு சொன்னா தேசியத்தை பற்றி இருக்கா ஆறாவது விளக்கப்படுத்தினா எங்களுக்கும் அது உதவியா இருக்கும். விளம்பரி ஆசிரியருக்கும் இருக்கா இதை சொல்லிவிட்டா விளம்பரி ஆசிரியரும் விளங்கப்படுத்தி விடுவார் தேசியத்தை. நாளைக்கு அதுதான் தெரியாது. சரி, இத்துடன் நாங்கள் நிறைய பெற்றுக் கொள்றோம். மழைக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரே இருளாக இருக்கிறது. இங்க நான் மலைக்கோட்டுடைய வந்து அப்படியே இருக்கிறேன். மக்கள் கவனமாயிருங்கோ. இடிமின்னல் தாக்கங்கள் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. உங்களுடைய எலக்ட்ரிக் உபகரணங்களை கவனமாக அது போன டாவையில் படுக்கைக்கு பிளானிங்ல போட்டு படணும். சின்னாக்க அழிக்கவே இல்லாது. அப்படி இருக்கும். அழிக்கவும் இல்லாது. உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது சின்ன. நன்றி.